மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே உள்ள பத்லாபூர் பள்ளிக்கூடம் ஒன்றில் நர்சரி பள்ளியும் செயல்படுகிறது. அங்கு படிக்கும் 4 வயது குழந்தைகளுக்கு பள்ளியின் துப்புரவு பணியாளர் அக்ஷய் ஷிண்டே என்பவன் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் 12, 13ஆம் தேதிகளில் நடந்தது. 12ஆம் தேதி ஒரு சிறுமிக்கும் மறுநாள் இன்னொரு சிறுமிக்கும் கொடூரன் பாலியல் தொல்லை கொடுத்தான். அவர்கள் கழிவறை போகும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொடூர காரியத்தை செய்தான். கொடுமையை அனுபவித்த 2 பிஞ்சு குழந்தைகளும் மறுநாளிலிருந்து பள்ளிக்கூடம் போக மாட்டோம் என்று அடம் பிடித்தனர். பெற்றோருக்கு சந்தேகம் வந்தது. அவர்களிடம் துருவி விசாரித்த போது அந்த பச்சிளம் பிஞ்சுகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை கூறினர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் தங்கள் உறவினர்களுடன் பள்ளிக்கு சென்று முறையிட்டனர். போலீசிலும் புகார் செய்தனர். மருத்துவ பரிசோதனையில் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதியானது. இருப்பினும் கொடூரன் மீது போலீஸ் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். ஏற்கனவே கொல்கத்தா சம்பவம் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் இந்த விவகாரமும் பத்லாபூரில் பூதாகரமானது. போலீசார் போக்சோ உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கொடூரன் அக்ஷய் ஷிண்டேவை கைது செய்தனர். அவரிடம் 3 நாள் போலீஸ் கஸ்டடியில் விசாரணை நடத்த கோர்ட் அனுமதி வழங்கியது. முதல்வர், வகுப்பு ஆசிரியை, 2 ஊழியர்களை பள்ளி நிர்வாகம் சஸ்பெண்ட் செய்தது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழுவையும் மகாராஷ்டிரா அரசு நியமித்தது. இந்த நிலையில் புகார் செய்த உடனேயே சீனியர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுபதா ஷிட்டோல் வழக்கு பதிவு செய்யவில்லை. புகார் உண்மை என்று தெரிந்தும் கூட அவர் இழுத்தடித்ததாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பள்ளியை அடித்து நொறுக்கினர். பிஞ்சு குழந்தைகளுக்கு நீதி கேட்டு இன்று பத்லாபூரில் கடையடைப்பு போராட்டத்துக்கு பெற்றோர், உறவினர்கள் அழைப்பு விடுத்தனர். இதற்கு யாரும் எதிர்பாராத அளவு ஆதரவு கிடைத்தது. கடைகள் மூடப்பட்டன, ஆட்டோ ஓடவில்லை. இன்னொரு புறம் உறவினர்களுடன் மக்கள் ஒன்று சேர்ந்தனர். பேரணியாக பத்லாபூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்றனர். தண்டவாளத்தில் அமர்ந்து மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தினர். ஆயிரக்கணக்கானோர் அதில் பங்கேற்றதால் பரபரப்பு நிலவியது. அந்த வழியாக சென்ற ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. ரயில் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டது. 6 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் தொடர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே உரிய விசாரணை நடத்தி துரிதமாக கொடூரனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உத்தரவாதம் அளித்தார்.